இப்பொழுது நடைபெற இருக்கின்ற மக்களவை தேர்தலில் அதற்கேற்ப வியூகங்களை நாங்கள் அமைப்போம். அந்த முடிவுகள் விரைவில் நாங்கள் அறிவிப்போம். கேள்விகள் ஏதாவது இருக்கா? அதாவது இன்னைக்கு தான் பொதுக்குழு ஐயாவுக்கு ஒருமனதாக அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதன் பிறகு ஐயா அவர்கள் எங்களை அழைத்து பேசி என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பார். அதற்கேற்ப குழு அமைத்தல் எல்லாம் இதுக்கு பிறகுதான் நடக்கும். அதாவது இந்த நிலைப்பாட்டை நாங்கள் இப்போ மட்டும் எடுக்கல, கடந்த 2 ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இது ஏதோ ஒரு சமுதாய ஏமாற்றல, சமூக நீதியை ஏமாத்திருக்கிறார். அதே போன்று ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பீகாரிலே நடத்தப்பட்டு, கர்நாடகாவில் முடிக்கப்பட்டு, ஆந்திராவில் இருக்கிறத பாதி முடிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானாவில் இன்னும் ஒரு 10-15 நாள் அறிவிக்க போகிறாங்க. ஆனாலும் இங்கே எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கே அதிகாரம் இருக்கிறது, உள்ளாட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை இல்லை என்று அவருடைய கடமையை தட்டி கழிக்கின்ற ஒரு சூழல். அதற்காக தான் எங்களுடைய மருத்துவர் ஐயாவில் நேரடியாக பார்த்தோம், எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அதனால் இது சமூக நீதி பிரச்சனை. அதாவது எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். என்னங்க நடந்து போன நிச்சயமா வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். அதான் எங்களுடைய நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம். சமீபத்தில் அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். எங்ககிட்ட கருத்து கேட்டாங்க, அதுக்கேற்ப ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். அந்த கடிதத்தில் எங்களுடைய அச்சம் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வைத்தால், அதாவது பல செலவுகள்லாம் குறையும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஏதாவது ஒரு மாநில தேர்தல் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதற்கேற்ப அச்சங்கள் எங்களுக்கு இருக்குது, சில குறைகள்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு உதாரணம், ஒரு மாநில அரசு ஓராண்டு காலத்தில் அது பெரும்பான்மை இழந்து விட்டது என்று ஒரு வச்சுக்குவோம், மெஜாரிட்டி லூஸ் ஆகிடுச்சு. அப்போ தேர்தல் நடக்குமா? அந்த தேர்தல் நடந்தால் அடுத்த 4 ஆண்டு காலம் தான் வருமா, இல்லை 5 ஆண்டு காலத்துக்கு தேர்தல் வருமா? இதெல்லாம் பல குறைகள் இருக்கிறது. அல்ல இப்போ 96லையும் 98லையும் மத்திய அரசு பெரும்பான்மை நிர்ணயிக்க முடியல, கவுந்துடுச்சு அரசு. அப்போது மத்திய அரசு கவருகின்ற ஒரு சூழல் வந்துடுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போது ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தேர்தல் வருமா? இது போன்ற கேள்விகள்லாம் இருக்குது. அதில் 2 யோசனைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு யோசனை என்னன்னா, இந்தியாவிலே தேர்தலில் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அது கொண்டு வரணும். ஏன்னா இதில் உலகத்தில் 80 நாடுகளில் இது இருக்குது. அதில் எப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்குறாங்களோ அதற்கேற்ப உறுப்பினர்களை கட்சி தலைமை நியமனம் செய்யலாம். இதனால் என்னென்ன நன்மைகள்னா, இந்த கட்சி தாவல் இருக்காது. ஆட்சி அப்படி மாறிச்சுன்னா கூட கலந்து எடுத்துக்கணும், மற்றவங்களாம் சேர்ந்து ஆட்சியை அடுத்த கட்டம் கொண்டு வரலாம். அடுத்தது இடைத்தேர்தலே இருக்காது, கட்சி தலைமை வேறு யாராவது நியமனம் பண்ணலாம். இது பல நாடுகளில் வெற்றிகரமாக இருக்குது, 80 நாடுகளில் வெற்றிகரமாக இருக்குது.
இது இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய 30 ஆண்டு காலமாக சொல்லிட்டு வரோம் நாங்கள். ஏன்னா இப்போ சில அரசுகள் பார்த்தீங்கன்னா 30% தான் வாக்கு பெறுறாங்க. அந்த 30% பெற்றுட்டு ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் மீதி இருக்கிற 70% மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடல. ஆனாலும் 30% ஓட்டு வாங்கினவங்க ஆட்சி செய்கிறாங்க. அது நியாயமே கிடையாது. அதனால் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ப உறுப்பினர்களை அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யணும். அந்த உறுப்பினர்கள் கட்சி நியமனம் பண்ணணும். அப்படி நடந்தாதான் ஆட்சியை கவராது.